அனைவருக்கும் வணக்கம். இந்த அரங்கம் மாணவர்களால் நிரம்பியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. விழாவில் கூட அப்படித்தான் தலைப்பிலேயே இருந்தது, இளைஞர் திருவிழா, இலக்கிய திருவிழா என்று. அதை மெய்ப்பிக்கும் வகையில் முற்றும் முழுதாக மாணவர்கள் நிறைந்திருப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. எனக்கு முன்பு பேசிய கவிப்பித்தன் அவர்களுடைய பேச்சை நீங்கள் எப்படி ரசித்தீர்கள் என்பதை நான் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். அவ்வளவு உன்னிப்பாக ரசித்து வினாக்கள் எல்லாம் எழுப்பினீர்கள். மிகவும் மகிழ்ச்சி. சென்ற ஆண்டு இலக்கிய திருவிழாவே ஏதோ நேற்று தான் நடந்தது போல் இருக்கிறது. அதற்குள் இந்த காலப்பறவை என்பது எவ்வளவு வேகமாக பறந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் இது காட்டுகிறது. அவ்வளவு சீக்கிரத்தில் அடுத்த ஆண்டும் வந்து அந்த விழாவிலே பங்கேற்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது இதுவரை நடந்த விழாக்கள் என்று இல்லாமல் இனிமேல் நடக்க இருக்கிற அனைத்து இலக்கிய விழாக்களுக்கும் ஒரு நாற்றாங்கால் போல ஒரு முன்னத்தி ஏறாக இந்த சென்னை இலக்கிய திருவிழா என்பது நடந்து கொண்டிருப்பது என்பது மூன்று அரங்குகளிலும் படைப்பரங்கம், பண்பாட்டு அரங்கம், பயிலும் அரங்கம் என்று ஒரே நேரத்தில் நிகழ்த்தி அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நிகழ்த்தி கொண்டிருக்கும் இந்த விழா குழுவினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அது சாதாரண மனமில்லை, ரொம்ப குறுகிய காலத்தில் கூப்பிட்டு ரொம்ப வெற்றிகரமாக இதை நடத்துகிறீங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் எனக்கு மறுபடியும் உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கணும் என்று என் நெஞ்சிற்கு தோன்றியது. இந்த கவிதைகளில் விளிம்பு நிலை பெண்கள், இந்த தலைப்பை வந்து ரொம்ப ஒரு ஆழமான தலைப்பு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டிய தலைப்பு. இந்த விளிம்பு நிலை பெண்கள் என்றாலே விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் தான். அனைத்து பெண்களுமே விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட பெண்கள் தான். எல்லா தளங்களிலும், குடும்பங்கள், அரசியல் எதுவாக இருந்தாலும் சரி, விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் தான். இந்த விளிம்பு நிலையில் தள்ளப்பட்டவர்களிலிருந்து விளிம்பு நிலை பெண்கள், நீங்கள் அப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும், அப்படி அதை பார்க்க வேண்டும். இது நீங்கள் வேறு ஒரு வகையில் உயிரின் உயிரே, அன்பின் அன்பே அப்படி இல்லை, அது உன்னதமாக, அது கூடுதலாக சொல்கிறது. இது வந்து விளிம்பு நிலை, ஏற்கனவே விளிம்பு நிலையில் இருக்கிறவங்கள அந்த பெண்கள்லையே இன்னும் தாண்டி, அதையும் தாண்டி தள்ளி போய் அவங்க கடைசி நிலையில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் இல்லை, ரொம்ப துயரமானது. அது உளவியல் ரீதியாக மிகப்பெரிய வழிகளை ஏற்படுத்தக்கூடியது. அந்த விளிம்பு நிலை பெண்களுடைய பாடுகளை, அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய கண்ணீரை, அவர்களுடைய புன்னகையை நிறைய பேர் வந்து இலக்கியத்தில், நாவல்களிலும், சிறுகதைகளிலும், கவிதைகளிலும் எல்லோரும் பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது அப்படி பதிவு செய்யாவிட்டால் பதிவு செய்யாதவர்கள் என்னை பொறுத்தவரை இலக்கியத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி அவர்கள் ஏதோ எழுதலாமே தவிர, எழுதுகிறார்கள் என்ற கணக்கில் வருவார்களே தவிர மெய்யாக எழுதுகிறார்களா என்ற கணக்கில் வருவார்களா என்பது கேள்விக்குரிய. அப்படித்தான் ஒரு உளச்சான்றோடு எழுதுபவர்கள் இந்த கடைநிலை மக்களினுடைய வாழ்வைத்தான் முதலில் தன்னுடைய படைப்புகளை முன்னெடுக்கிறார்கள். இப்போ அந்த கடைநிலை மக்களுடைய படைப்புகள், அவர்களுடைய வார்த்தைகள், சொல்லாடல்கள் எப்படி இருக்கும் என்றால் பெரும்பாலும் அவை ஒரு நகைச்சுவை ததும்பும் வழியாக இருக்கும். ஒரு ஒப்பாரி பாடல் நான் சின்ன வயதில் கேட்டிருக்கிறேன். மாரியம்மன் கோயிலாண்ட மண்ணா பிறந்திருந்தா எனக்கு மாதம் ஒரு பூசை வரும், பொண்ணா பிறந்த கதை புலம்பி கிடக்கலாச்சு அப்படின்னு. ஒரு மண்ணாக பிறந்திருந்தா கூட நான் நல்லா இருந்திருப்பேன், இப்படி பொண்ணாக பிறந்ததுனால என்னை புலம்ப விட்டுட்டீங்களே அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக. நீங்கள் இதுக்கெல்லாம் நமக்கு விளக்கமே தேவையில்லை, புரியும். ஆனால் இதில் இருக்கிற அந்த வழியை பாருங்களேன். ஒரு மண்ணு கூட இல்லை, நான் ஒரு மண்ணாக கிடந்திருந்தா நான் நிம்மதியாக இருந்திருப்பேன், இப்படி பொண்ணாக பிறந்து இப்படி புலம்பி தவிக்கிறேனே என்ற குரல் அதில் இருக்கும். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அம்பை அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் சிந்தாள் மொழி கவிதை ஒன்று படித்தேன். அந்த கவிதையில் இது மாதிரி விளிம்பு நிலையில் இயற்கையோடு வசிக்கின்ற ஒரு பெண், ஒரு இயற்கை சார்ந்து வளர்கின்ற ஒரு பெண் தன் தந்தைக்கு செல்லமாக தனக்கு மாப்பிள்ளை தேடுவதென்றால் திருமணம் முடிப்பதற்கு
எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை நீ தேடித்தர வேண்டும் என்று தன் தந்தையிடம் சொல்வது போல் ஒரு கவிதை. அந்த கவிதை இந்த தலைப்பிற்கு மிகவும் பொருத்தமாகவும் முக்கியமானதாகவும் நான் கருதுவதால் அந்த கவிதையை இப்போது சொல்கிறேன். இது ஒரு சிந்தாள் மொழி கவிதை. அப்பாவிடம் ஒரு மகள் சொல்வது போல், அப்பா, உன் ஆடுகளை விற்றுத்தான் நீ என்னை பார்க்க வர முடியும் என்ற தொலைதூரத்தில் என்னை கட்டி கொடுக்காதே. ஆறுகள், மலைகள், காடுகள் இல்லாத ஊரில் செய்யாதே என் திருமணத்தை. எண்ணங்களை விட வேகமாக கார்கள் பறக்கும் ஊரில், பெரிய கட்டிடங்களும் சாலைகளும் உள்ள ஊரில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்காதே. கோழி கூவி பொழுது புலராத, வாசலில் முற்றமில்லாத, கொல்லைப்புறத்தில் நின்று சூரியன் மலைகளில் அஸ்தமிப்பதை பார்க்க முடியாத இடத்தில் எனக்கு மன ஏற்பாடு செய்யாதே. பயிர் ஊன்றாத, அடுத்தவரின் சுமையை தூக்கி சுமக்காத, கை என்ற சொல்லினை கூட எழுத தெரியாதவன் கையில் ஒப்படைத்து விடாதே என்னை. எனக்கு நீ மாப்பிள்ளை பார்ப்பதென்றால் நீ நடந்தே வந்து அஸ்தமனத்திற்குள் நலம் விசாரித்து போகும்படியாகவும், அக்கரையில் நான் அழுதால் இக்கரையில் உன் காதில் கேட்டு நீ வரும் தூரத்திலும் இருக்க வேண்டும் என்கிறாள். இந்த பெண்ணினுடைய மனது எப்படி இயற்கை சார்ந்து, அவளுடைய உள்ளம் எப்படி, அதாவது ஒரு விதை ஊன்றாதவன்ட்ட என்னை கொடுத்துறாத, அவனுக்கு தெரியாது கனிவுனா என்ன. ஒரு பயிரை வளர்ப்பது என்பது ஒரு உயிரை வளர்ப்பது போல்தான். அப்படிப்பட்ட சாதாரணமான எந்திரத்தனமான ஒருவரிடம் நான் போய் வாழ முடியாது என்பதை முன்கூட்டியே சொல்லி தன் தந்தையிடம் சொல்வதை போன்ற ஒரு கவிதை. இப்போ இந்த சாயலில்தான் நான் எழுதிய என்னுடைய கவிதைகளில் வருகிற பெண்களும் இருப்பார்கள். பெரும் பாடாக இருக்கும் அவங்க வாழ்க்கை பாடு. ஏதாவது ஒரு வகையில் எல்லா பெண்களுக்கும், எல்லாருக்குமே, ஆண்களுக்கும் சரி, பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இவங்க பிரத்யேகமான பிரச்சனைகளை சந்திப்பவர்களாகவும், வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் அடிபட்டவர்களாகவும், ஏச்சு பேச்சு இழி சொல்களுக்கு ஆளானவர்களாகவுமே இருப்பார்கள். இப்போ கையறு நிலை அப்படின்னு நான் ஒரு கவிதை எழுதியிருப்பேன். அதில் ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்க்கின்ற ஒரு பெண்ணை பற்றிய ஒரு கவிதை. அந்த கவிதை சொல்கிறேன். தாழ்வார கம்பத்தில் வண்ண கயிறு கட்டி வளர்த்து வந்த ஆட்டுக்குட்டி, தன் வயிறு குறைத்து சோற்றுடன் கஞ்சி தண்ணி ஊற்றி வளர்த்த குட்டி, பாலக்கொடிகளும் பசும்புல்லும் தேடி தந்து தின்ன கொடுத்த குட்டி. இந்த ஆடு வளர்த்தவங்க யாராவது இருந்தால் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆட்டு குட்டியாக இருக்கும்போது அதுக்கு பெரிய புல்லெல்லாம் போட மாட்டாங்க. அதுக்குன்னு அது வயிறு, அது வாய்க்கு ஏற்ற மாதிரி சின்ன பாலக்கொடி எங்கேயாவது கிடக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அந்த வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும். நினச்சேன், நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும், சென்னையில் நகரத்துலலாம் நான் பார்க்குறேன், குடங்குடமாக பால் காய்ச்சி குண்டாங்குண்டானா குடிப்பாங்க. மாட்டை பார்த்தா பிடிக்காது. ஐயோ, மாடு ரோட்டில் நிற்கிதே, சாணி போடுது அப்படிம்பாங்க. இந்த மாடு வச்சுருக்கிறவங்க, ஆடு மாடு வச்சுருக்கிறவங்க பாட்டை, அதுவும் இந்த மழை காலத்தில் அவங்க படுற பாட்டை ஒரு நாள் கூட நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதை சுத்தம் பண்ணி, அந்த கொட்டில் சுத்தம் பண்ணி வைக்கல அள்ளிப்பட்டு அம்மா அப்படின்னு கத்தும்போது அப்படியே நமக்கு உயிரே போகிற. சாப்பாடு கேட்கும்போது அந்த வளர்க்குறவங்களால சாப்பிட முடியாது உள்ளே இருந்து, அது மழையில் நனைஞ்சிருச்சோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த வளர்க்குறவங்க புள்ள மாதிரி வளர்ப்பாங்க. பட்டு ரோமமும் பளபளக்கும் சிறுகொம்பும் தொட்டு வளர்க்க துள்ளி நின்ற செல்லக்குட்டி, 500 ரூபாய்க்கு 6-7 பேர் கேட்டும் புள்ளைய தரமாட்டேன் என பொத்தி வளர்த்த குட்டி, 5 ரூபா துட்டு காசை மஞ்சள் துணி முடிந்து ரெட்டை குட்டி போடணும்னு 8 குடி முருகனுக்கு நேர்ந்துக்கிட்ட அழகு குட்டி, பகல் கரை ஏறும் நேரம் பாவி மக கரையேறி கவிழ்ந்த இருட்டுக்குள்ள கைகாலில் முள்ளு தைக்க கருவையும் கிழுவையும் ஒடித்து நாருரித்து கட்டி தலை சுமந்து கழுத்து குண்டி வரும்போது கண்ணுபட்டு போயிருச்சோ, கறி விரித்து குழம்பாக்க பேருந்தில் அடிபட்டு பிணமாக கிடக்கிறதே, கறி விரித்து குழம்பாக்க காத்திருக்கும் ஊராரே, கண்ணுக்கு தெரியாமல் கண்மணியை தூக்கி போங்க, பாதகத்தி விரிச்ச பாயில் பழியாக கிடப்பவனை பார்த்தாலும் சொல்லிடுங்க, கருப்பியும் இறந்து
நான் கையொடிஞ்சு தவிக்கிறேன்னு, கண்ணீரில் குளிக்கிறேன்னு ஒரு கதையே இதில், இந்த பெண்ணுடைய வாழ்வே அதில் வந்துவிடும். ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்கின்ற நீங்கள் பழைய காலத்திலேயே பார்த்துருக்கலாம். நீங்கள் சங்க இலக்கியம் படிக்கும்போதே படித்தவர்கள் இனிமேல் கூட நீங்கள் தேடி பாருங்கள். அந்த பருத்தி பெண்டீர் யாராக இருப்பார்கள் என்றால் தனித்து வாழும் பெண்களாக இருப்பார்கள். சங்க இலக்கியத்தில் நூல் நூற்று அவர்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது அந்த சிற்றொளி வெளிச்சத்தில், சிற்றகள் வெளிச்சத்தில் அந்த நூல் நூற்று சங்க காலத்திலேயே இந்த நிலைமை இருந்திருக்கு. அப்போ தனித்து இருக்கும் பெண்கள், அதிலும் அவங்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும், நிரந்தர வேலை வாய்ப்பும் மற்றவர்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்ப்பது, மாட்டை வளர்ப்பது, கோழியை வளர்ப்பது. அதிலிருந்து இங்கே நம்முடைய நகர்ப்புறங்களிலும் நாம் பார்க்கின்ற பெண்கள் வீட்டு வேலைக்கு தன் வீட்டில் பிள்ளையையும் தன் வீட்டு வேலைகளையும் அப்படியே போட்டுட்டு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுறத பார்த்தா, ஏன்னா அங்கே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும், திட்டிக்கிட்டே இருப்பாங்க, 2-3 வீட்டுக்கு வேலை பார்ப்பாங்க. இப்போ அவங்களும் பெண்கள் என்பதை நினைத்து பார்க்காத பெண்களும் இருக்கிறார்கள். அதை நாம் கசப்பான உண்மை என்றாலும் அவர்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது, அவர்களுக்கு குழந்தை இருக்கிறது, அவர்கள் வீட்டில் அவர்கள் வயிறும் பசிக்கும், அவர்களுக்கும் வலிக்கும், அவர்கள் கண்ணீரும் கண்ணீர் தான், அவர்கள் இரத்தமும் இரத்தம் தான் என்பதை உணராதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இலக்கியத்தால் இருக்கின்ற ஒரு நல்ல பயன் என்னவென்றால், இதையெல்லாம் நீங்கள் இதை அறிந்தவர்கள், ஒரு நல்ல புத்தகத்தை படிப்பவர்கள், நாவலை படிப்பவர்கள், கவிதையை படிப்பவர்கள், பாடலை கேட்பவர்கள், இதை அறிந்தவர்களுக்கு அந்த ஒரு மனசு உறுத்தும். குறைந்தபட்சம் அந்த தன்மைக்காவது நாம் அந்த தன்மையிலாவது இருப்போம். என்னை பொறுத்தவரை தம்பி தங்கைகளே, ஒரு நல்ல இலக்கியம் என்றால் என்ன, நல்ல கவிதை என்றால் என்ன, நல்ல பாடல் என்றால் என்ன, நல்ல திரைப்படம் என்றால் என்ன, நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து கண்டுபிடித்த ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? எந்த கவிதையை நீ படித்தவுடன் அது மறக்காமல் இருக்கிறதோ, உன் மனதில் இருக்கிறதோ, அது நல்ல கவிதை. எந்த நாவலை நீ படித்தவுடன் உன் மனதில் அந்த நாவலை மறக்கவே முடியலையோ, அது நல்ல நாவல். எந்த ஒரு திரைப்படத்தை நீ பார்த்தவுடன், பதேர் பாஞ்சாலியின் சத்யஜித் ரேயின் பதேர் பாஞ்சாலி போன்ற, நம்முடைய மகேந்திரனின் அந்த சித்தி கதையை வைத்து ஒரு படம் எடுத்திருப்பார், அது போன்ற படங்கள் எப்பயோ பார்த்தது, கிராமத்தில் மணலை குமிச்சு வச்சு 50 காசு டிக்கெட்டில் உட்காந்து பார்த்த படங்கள்னால உதிரிப்பூக்கள். அது மாதிரி நம்ம மனத்தை நேற்று பார்த்த படம் இன்றைக்கி மறந்து போயிடுது. அப்படியே ஆழமான படைப்புகள், கதையம்சத்தோடு உள்ள படங்கள் வருவதில்லை என்பதால் நம்ம நிறைய பார்த்து போயிடுறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் எல்லாவற்றையும் விழுகிற எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுட்டும் பார்த்துட்டும் இருக்க முடியாது. ஒரு கிளி ஜோசியக்காருக்கு எப்படி ஒரு கிளி ஒவ்வொரு சீட்டாக எடுத்து கொடுத்து அந்த எதுக்கோ உட்காந்துருத்துருக்கு பொருத்தமான சீட்டை எடுத்து கொடுத்துட்டு அப்படி ஒரு நெல்லை கவ்விக்கிட்டு போதோ, அதே மாதிரி நீங்கள் நிறைய படித்து விட்டு சொல்பவர்கள், விமர்சனம் எழுதுபவர்கள், இந்த புத்தகம் படித்தீர்கள், ஏன்னா அத்தனை புத்தகத்தையும் படிப்பதற்கு நமக்கு ஒரு ஆயுள் போதாது. அதுவே தேர்வு செய்து பார்க்க வேண்டிய, தேர்வு செய்து படிக்க வேண்டிய, தேர்வு செய்து நிகழ்ச்சிகளுக்கு போக வேண்டிய, ஏன்னா நமக்கு வழங்கப்பட்ட அப்படி என்ன சொல்கிறார்கள், மனித வாழ்வை ஒரு நீர்க்குமிழி போன்றது தான் மனித வாழ்வு என்கிறார்கள். நமக்கு இருக்கின்ற பொழுது சொற்ப பொழுதாகத்தான் இருக்கிறது. புத்தர் சொல்லுவார், நீங்கள் பார்த்துருக்கலாம், அவருடைய அந்த புத்தகத்தில் அந்த பாலி மொழியில் எழுதின புத்தகத்திலேயே அவர் சொல்லியிருப்பார், இந்த மனிதர்கள் எப்படி அடித்து கொள்கிறார்கள் பாருங்கள், குறைவான நீரிலே மீன்கள் துடிப்பதை போல சண்டைக்கு துடிக்கிறார்கள் என்பார். குறைவான நீர், தண்ணீர் குறைந்து விட்டது, அதில் நிறைய மீன்கள் கிடந்து துடிக்கிறது. அப்படிதான் இந்த மனிதர்கள் அடித்து கொள்கிறார்கள். அதை பார்ப்பதற்கு இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் நான் வெளியேறுகிறேன் என்று, அதுதான் புத்தர் வெளியேறுவதற்கு உண்மையான காரணம் என்று சொல்கிறார்கள். புத்தருக்கு ஒன்றுமே தெரியாமல் அவர் அப்படியே கண்ணை காதை கட்டி அந்த குதிரை மாதிரியெல்லாம் அப்படி இல்லை. புத்தர் வெளியில் போகிறதுக்கு அவருக்கு ஒரு நதிநீரை பங்கிட்டு கொள்வதற்கான ஏற்பட்ட அந்த பிரச்சனையில் போர் வேண்டாம் என்று அவர் சார்ந்திருக்கும் குழுவில் சொல்லும்போது, ஒரு போர் இன்னொரு போரையே ஏற்படுத்தும், எனவே போரை தவிர்க்கலாம் என்று அவர் சொல்லும்போது தான் அவரை, இல்லை சங்கத்து விதிகளை நீங்கள் கேட்கவில்லை என்றால் 2 விதமான இது என்று அவர்கள் சொல்கிறார்கள்.
அப்படித்தான் அவர்கள் வெளியில் போகிறார்கள். அவர் அந்த இதை விட்டு வெளியில் செல்கிறார். எனவே நம்ம ஒவ்வொன்றையும் நீங்கள் நம்ம பாடப்புத்தகத்தில் படித்தது, நாம் தேடி படிப்பது எல்லாவற்றையும் சார்ந்து தாண்டி நாம் மேலும் மேலும் படிக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் கூர்ந்து படிக்க வேண்டியிருக்கிறது. அந்த இந்த இந்த அவர் இந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்ட, மிகவும் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட பெண்களுடைய வாழ்வு என்பது அது ரொம்ப கொடுமையான ஒரு சூழலில் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஒவ்வொரு நாளுமே கடத்த வேண்டியிருக்கிறது. இப்போதெல்லாம் பார்த்தால் பெண்கள் எதில் வீட்டில் அதிகமாக சிரமப்படுகிறார்கள் என்றால், நான் பார்க்கிற அளவில் குடிகாரர்களோடு தான் அதிகமாக சிரமப்படுகிறார்கள். அவர்களுக்கு அந்த குடிகார கணவரோடு போராடுவதே வாழ்க்கையாக போயிருக்கிறது. இதை தான் நான் என்னுடைய கவிதை ஒன்றில் எழுதியிருக்கிறேன். அந்த கவிதையின் தலைப்பு அக்கா. பஞ்சடைந்து இடுங்கிய கண்கள், சுருட்டி அமுக்கிய துணிப்பையுடன் ஆண்டிற்கு 4-5 முறை குழந்தைகளுடன் வந்து நிற்பாள் அக்கா. நெற்றி புடைத்திருப்பதற்கும் பின்கழுத்தில் முடியோடு ஒட்டி உலர்ந்திருக்கும் இரத்தத்திற்கும் வழுக்கி விழுந்ததாக கூறி மறைத்து கொள்வாள் கண்ணீரை. போட்டது போட்டபடி கிடக்கும், பிள்ளைகள் படிப்பும் வீணாகிவிடும், சீட்டு பணத்தையும் வாங்கி குடித்து விடுவார் என பிடிவாதமாக புறப்பட்டு விடுவாள் ஓரிரு நாட்களுக்குள். குடிபோதையில் கணவர் அடித்து துரத்தியதில் பக்கத்து வீட்டில் ஒளிந்து தப்பி வந்ததை பிள்ளைகள் எங்களிடம் கூறியிருக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு, குடிநோய் முற்றி மச்சான் இறந்தபோது ஆற்றாத அழுதவளின் வறண்ட குரல் கொடுங்கால விடுதலையின் பெரும் சத்தமாய் ஒலித்ததிலிருந்து இப்போதெல்லாம் அக்கா வருவதில்லை, எவர் வீட்டுக்கும் வழுக்கி விழுந்ததாய் சொல்லிக்கொண்டு என்கிறது அந்த கவிதை. வியாபாரம், சிறு சிறு வியாபாரம் செய்கிற பெண்கள், நாவல் பழம் விற்பவர்கள், மீன் விற்கும் பெண்கள், எல்லா உழைப்பும் உழைப்பு தான். அறிவு பெற்று ஆற்றல் பெற்று விமானம் ஓட்டுகிற பெண்களுக்கு சக்தி இருப்பது போல் அவர்களுக்கும் சக்தி தேவைதான் படுகிறது. எல்லா உழைப்புமே நாம் சமமாகத்தான் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அக்காக்கள், மீன் விற்கும் அக்காக்கள், அவர்களுடைய நீங்கள் அந்த வலுவிலிருந்து அந்த மீன் கூட பாரத்தை பார்த்தீங்கன்னா நம்மளால் தூக்கி கூட அவங்க தலையில் வைக்க முடியாது. அவ்வளோ கணக்கும் அந்த ஈரத்தோட அந்த மீன். வலுவிலிருந்து உதிரும் உச்சி தலை முடிகள், சும்மாடு மீறி அழுத்தும் மீன் கூடை பாரத்தால் சரட்டு சரட்டென தார்ச்சாலை தேய்க்கும், காற்றை கிழித்து கைகளை வீசும் பாய்ச்சலான நடையில் அருந்தருந்து தைத்த செருப்புகள், எதிர்வெயிலில் எரிச்சலிடிக்கும் கருவளைய கண்கள் என்றாலும் எதிர்படுவோர் ஒருவர் விடாது வெடிச்சர பேச்சு, உச்சியை கடக்கும் சூரியன் வெப்பத்தில் தகித்து தனித்து அலையும் அவளின் மீனே மீனே என்ற உரத்த குரல், விற்காத மீனை விரித்து காய வைக்கும் தார்ச்சாலை ஓரம் மூக்கை சுளித்து நடப்போர் பார்த்து பகல் ஒளி அரங்கில் ஜொலிக்கும் அவளின் எகத்தாள புன்னகை வைர மின்னல்கள் என இப்படிப்பட்ட மீன்கார அக்காக்களை நாம் தினம்தோறும் பார்க்கிறோம். இலக்கியம் என்றால் ஏதோ வானத்தில் இருந்து குதிப்பது அல்ல. அன்றாட நாம் பார்க்கின்றவர்களை பார்த்து அவர்களுடைய வலியை, அவர்களுடைய புன்னகையை, மகிழ்வையும் எழுதுவது தான் இலக்கியம் என்றால் நிலவையும் சந்திரனையும் சூரியனையும் எழுதுவது, கற்பனை செய்வது அல்ல. ஒரே ஒரு கவிதை அந்த தம்பி காட்டி விட்டார், 5 நிமிடம் தான் இருக்கிறது. அவர் சொல்லி 1 நிமிடம் முடிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். புதுமண் வீடு. இப்போ பொங்கல் என்றால் நாம் எப்படி கொண்டாடுகிறோம், ஆனால் கிராமத்தில் பொங்கல் என்றாலே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நகர்ப்புறங்களில் கிராமத்திற்கு போவார்கள். அங்கே எப்படி விளிம்பு நிலை பெண்கள் பொங்கலுக்கு தயாராகிறார்கள் என்பதை பற்றி ஒரு கவிதை. கதிர் சாய்ந்த வரப்பில் நெல்மணிகளை மிதிக்காமல் நடக்க தெரிந்த விவசாய கால்களுக்கு முத்தமிட்டு குளிர்விக்கும் மார்கழி பனித்துளிகள், தும்பிகளோடு திரியும் சிறுமிகளை துணை கழைத்து ஆற்றங்கரை போகிறாள் இல்லத்தரசி புதுமண் எடுத்து வர, கன்னிகளில் சலசலக்கும் கெளுத்தி மீன்களை கடக்கும் போது பொங்கல் முடியட்டும் என்ற அவளின் உள்ளத்து ஒளி கேட்டு கோரை குத்தில் ஒளியும் மீன்கள், சொந்தமில்லை வயலெனினும் மடை கசிந்து வடியும் நீரை கண்டும் காணாமல் கடந்திடுமோ கால்கள், ஒரு கை சேரல்லி பூசி அடைத்துவிட்டு முந்தியில் கட்டிய அரிசி முடிச்சியை வாய்க்காலில் விட்டிழுப்பாள் மதகில் நின்றபடி, பாதி ஊறிய பச்சரிசி சுவையில் கடைவாயில் பால்வழியும் துணை போகும் சிறுமிக்கு, எடுக்காத இடம் தேடி எடுத்து வந்த புதுமண் அணைகட்டி ஊறும் வாசலில் சில நாள்,
சாந்தாக குலையும் மண்ணெடுத்து மனை முழுதும் பூசி உள்ளங்கை மெலியும் புதுப்பானை சட்டிகள் போட்டி போட்டு மின்னிக் கொண்டிருக்கும் புதுமண் தரையுடன் விடிந்தால் பொங்கல் பிள்ளைகளின் விருப்பத்தில் இனித்து கிடக்கும் விருப்பம் அறிந்து கடைவீதி புறப்படும் கணவனிடம் சொல்கிறாள் மனைவி, இந்த வருஷமாவது ஒரு கட்டாக வாங்கிட்டு வந்துடுங்க கரும்பு என. பொங்கல் பானையையும் கரும்பையும் மாடத்தடியில் நீர்க்கோளமாக வரைந்து கொண்டிருக்கும் மகள் புன்னகைக்கிறாள். காலம் முழுதும் உழைக்கிறார்கள். ஒரு கட்டு கரும்பாக வாங்கி வர வேண்டும் என்பதே, ஒரு கட்டு கரும்பு பொங்கலுக்கு வாங்கி ஒரு கரும்பு முழுசாக சாப்பிடணுங்க என்பது அவர்களுடைய ஒரு ஆண்டு கனவாக இருக்கும். எனவே சக மனுஷிகள் மீது ஒருவருக்கொருவர் அங்கே வாழ்பவர்கள் வருத்தம் இருந்தாலும் தனக்கும் பக்கத்து வீட்டுக்காருக்கும் சேர்த்து பொதுவான எதிரி யார் என்பதே அவர்களுக்கு தெரியாது. அவர்களுடைய நகைச்சுவை உணர்வு என்பது அறியாமையும் அப்பாவித்தனமும் நிறைந்தது. தம்பி, நீங்கள் அடிக்கடி அப்படி காட்டினீங்கன்னா எங்களுடைய பேச்சு தடைப்பட்டு போயிடுது. அது அப்படி போயிட்டே இருக்கும். நாங்கள் அதையும் இதையும் கவனிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கூட குறைச்சா ஆனால் கூட நீங்கள் இது பண்ணுங்க. அப்படி காட்டும்போது ஏன்னா அதோட இந்த தொடர்ச்சி விடுபட்டு போயிடுது. பகீர்னு இருக்கு. அதனால் அந்த அறியாமையும் நகைச்சுவையும் அப்பாவித்தனமும் நிறைந்தவர்கள் அந்த பெண்கள். விட்டு போன யார் இந்த பெண்கள் என்றால் நீங்கள் இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். விட்டு போன பாத்திரங்களை வீடு வீடாய் கேட்டு பற்ற வைத்து விட்டு, ஈயம் பித்தளை பூசுறவங்க பற்ற வைத்து விட்டு தாங்கள் மட்டும் ஊருக்கு ஒரு பாத்திரமாய் சிதறி கிடப்பவர்கள் அவர்கள்தான் விளிம்பு நிலை பெண்கள். இப்படி தலைப்பில் இரட்டை குடம் சுமந்து, தலையிலும் இடுப்பிலுமாக இரட்டை குடம் சுமந்து, தென்னம்பிள்ளைகளுக்கு தென்னை மரம் என்று சொல்ல மாட்டார்கள், பிள்ளை என்று சொல்லுவார்கள். நீங்கள் அந்த தென்னம்பிள்ளைகளுக்கு இரட்டை குடம் சுமந்து தண்ணீர் ஊற்றும் பெண்கள் அவர்கள்தான் விளிம்பு நிலை பெண்கள். அந்த தண்ணி ஊற்றும் போதே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு தண்ணி ஊற்றுவாங்க. ஆற்றுக்கு அந்தண்டையே அன்னம் வச்ச தென்னம்புள்ள, அன்னம்புள்ள வாடினாலும் அம்மாடி அம்மாடி தென்னம்புள்ள வாடலாமா. எவ்வளோ பாசம் பாருங்க. ஆற்றுக்கு அந்தண்டையே அன்னம் வச்சு, அதெல்லாம் எல்லாம் இந்த இது திரைப்பட பாடல்களாக வந்திருக்கலாம் பிற்காலத்தில். எல்லாம் கிராமங்களில் இருந்து வந்த பாட்டு. தண்ணி கருத்துருச்சின்னு ஒரு பாட்டு இருக்குது, அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, திரைப்பட பாட்டு. ஆனால் அந்த பாட்டோட உண்மையான பாட்டு வேறு, அது பெண்கள் பாடிய பாட்டு. தண்ணி கருத்துருச்சு, தவளைச்சத்தம் கேட்டுருச்சு, புல்ல அழுதுருச்சு, புண்ணியரை வேலை விடும். 6 மணி ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு, தவளையெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு, வேலையை விடுங்கய்யா அப்படின்னு வேலை தளத்தில் நின்ற பெண்கள் வேதனையோடு பாடிய பாடல்கள். அது வேறு வேறு வடிவம் எடுத்து அந்த இசையும் மெட்டும் பாடல்களும் நமக்கு இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கு. அப்புறம் இப்படி கஷ்டத்திலேயே இருக்காங்கங்கிறதுக்காக அவங்களுக்கு நகைச்சுவை உணர்வு இல்லை என்று நகைச்சுவை உணர்வில் அவர்கள் மகாராணிகளாகவோ இருப்பார்கள். ஒரு வீடு, ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் தம்பி சொல்லி முடித்து கொள்கிறேன். ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை, ஒரு வயதான முதிய ஒரு கிழவி, ரொம்ப வயதானவர் மட்டும் வாழ்கிறார். கீத்தெல்லாம் இத்து போயிடுச்சு, வெறும் ஈர்க்கு மட்டும்தான் இருக்குது. காக்கா குருவி உள்ளே பூந்து போகிற மாதிரி வீடு. அந்த வீட்டிற்கு ஒரு திருடர் போகிறார். அந்த திருடரை அந்த அம்மா முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நடு ராத்திரியில் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்றுமே இல்லாத வீட்டுக்கு இவரும் பார்த்தா அந்த திருடர் எப்படி இருக்கிறார் என்றால் அப்படியே தட்டுனா கீழே விழுந்துற மாதிரி அவ்வளோ ஒல்லியாக இருக்கார். அந்த அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு. இவன் எதுக்கு திருட வந்தான்? ஒருவேளை அவர் சோறு இருந்தால் திருடி சாப்பிட்டு போகலான்னு கூட வந்திருக்கலாம். அந்த அம்மா கேட்குறாங்க, நீ இருக்கிற பவுசுக்கு திருட வந்தியாக்கும் அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறாங்க. உடனே அந்த திருடரும் சாமானியர் இல்லை, உன் வீடு இருக்கிற பவுசுக்கு நீ முழிச்சிட்டு இருக்கிறியாக்கும் அப்படின்னு. உன் வீட்டில் தான் ஒன்றுமே இல்லையே, நீ நன்றாக படுத்து உறங்கலாமல்லவா. இதை கவிஞர் ஜெயபாஸ்கரன் என்பவர் மிக அழகாக சொல்வார். இதுதான் விளிம்பு நிலை வாழ்க்கை. அந்த வழியையே அவர்கள் தன்னுடைய ஒரு வலிமையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பெண்கள் தான் அந்த விளிம்பு நிலையில் இருக்கின்ற பெண்கள். அப்புறமில்ல அந்த சென்சஸ் எடுக்க போகிற அதிகாரிகள்லாம் இருப்பாங்கள்ல, எங்களை மாதிரி ஆசிரியர்கள்லாம், அவங்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கலர் வாங்கி குடிச்சு, இருக்கிற ஒரே ஒரு சேரை தூக்கி போட்டு ஒரு கலர் வாங்கி கொடுத்து அதை குடித்து தாகம் மாறி விட்டு போங்கள் என்று பிடிவாதமாக அன்பை செலுத்துபவர்கள். எனவே அப்படிப்பட்ட பெண்களை தான் நான் என்னுடைய கவிதையில், நான் அப்படிப்பட்ட பெண்களை எழுத வேண்டும் என்று வலிந்து எழுதுவதில்லை.
நான் எழுத ஆரம்பித்தாலே அவர்கள் கவிதை என்று நினைத்தாலே அவர்களுடைய புன்னகையும் அவர்களுடைய வலியும் அவர்களுடைய ஒப்பாரியும் அவர்களுடைய பாடல்களும் தான் வருகிறது. இந்த குட்டி இளவரசன் என்ற நாவல் படித்திருப்பீர்கள். அதில் அந்த பிரெஞ்சு நாவலாசிரியர் சொல்லியிருப்பார், வண்ணத்து பூச்சிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சில கம்பளி பூச்சிகளை சகித்து கொள்ளத்தான் வேண்டும் என்று. அப்படி வண்ணத்து பூச்சிகளை அவர்கள் வண்ணத்து பூச்சிகளாக இருப்பதற்கு, வாழ்வை கடப்பதற்கு, வாழ்வில் எத்தனையோ கம்பளி பூச்சிகளை சகித்து கொண்டு வாழ்பவர்கள், பொறுத்து கொண்டு வாழ்பவர்கள். இந்த வாய்ப்பினை வழங்கிய எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இனிய தோழி சுகிர்தராணி அவர்களுடைய பேச்சை கேட்க நானும் உங்களைப் போலவே ஆவலாக இருக்கிறேன். நன்றி.